10th plus 12 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. Optical isomerism. So இப்போ optical activity இருக்குன்னா என்னென்ன கண்டிஷன் தேவை அப்படின்னு பார்த்தோம். First one, no plane of symmetry. Second one, mirror image relationship. Third one, that mirror image relationship non superimposable இருக்கணும்னு சொன்னோம். ஸோ இப்போ ஆப்டிக்கல் ஐசோமரிசம் என்ன? வாட் இஸ் ஆப்டிக்கல் ஐசோமரிசம்? ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் ஆர் தோஸ் டூ காம்பவுண்ட்ஸ் வித் சேம் கெமிக்கல் ஃபார்முலா such that their mirror images are not superimposable each other. Depending on the direction they rotate the plane polarized light in a polarimeter. We have a two form of optical isomers. அப்போ அது என்ன சார் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ்? அதாவது சேம் கெமிக்கல் ஃபார்முலா இருக்கும், இன்னொரு மேக்ஸிமம் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கூட சேமாக இருக்கலாம். பட் சைன் ஆஃப் ரொட்டேஷன் மீன்ஸ் பிளேன் போலரைஸ்டு லைட்டை ரொட்டேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி. ஸோ எந்த டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணுது? பிளேன் போலரைஸ்டு லைட். ஸோ இப்போ வாட் இஸ் பிளேன் போலரைஸ்டு லைட்? ஸோ பிளேன் போலரைஸ்டு லைட்னா நம்ம ஆர்டினரி லைட் எல்லா டைரெக்ஷன்லையும் ஸ்ப்ளிட் ஆகும். ஆர்டினரி லைட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைரெக்ஷன்லையும் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகும். தட் இஸ் நம்ம மோனோக்ரோமட்டிக் லைட் அப்படின்னு சொல்லுவோம். மோனோக்ரோமட்டிக் லைட் எல்லா டைரெக்ஷன்லையும் ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ அந்த லைட்டை நைக்கல் ப்ரிசம் வழியாக நீங்கள் ஃபிசிக்ஸில் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. நைக்கல் ப்ரிசம் இல்லைனா படிக்க போகிறீங்க. ஸோ நைக்கல் ப்ரிசத்தின் வழியாக பாஸ் பண்ணோம்னா மோனோக்ரோமட்டிக் லைட் பாஸ் த்ரூ த நைக்கல் ப்ரிசம் வி கெட் சிங்கிள் வைப்ரேட், அதாவது ஒரே பிளேனில் வைப்ரேட் ஆகக்கூடிய லைட். சரியா? சிங்கிள் பிளேனில் வைப்ரேட் ஆகும் பாருங்கள் இந்த மாதிரி. இதுதான் பிளேன் போலரைஸ்டு லைட். இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா பிளேன் போலரைஸ்டு லைட். ஸோ இந்த பிளேன் போலரைஸ்டு லைட்டை ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்டில் நம்ம பாஸ் பண்ணுறோன்னு வச்சுங்க. பிளேன் போலரைஸ்டு லைட் பாஸ் த்ரூ த ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட். ஸோ 3 ways டைரக்ஷன் சொல்லலாம். ஸோ அந்த பிளேன் போலரைஸ்டு லைட்டை அந்த காம்பவுண்ட் ரொட்டேட் பண்ணலை அப்படின்னா நோ சேஞ்ச் இன் த ரொட்டேஷன். ஸோ திரும்பவும் எந்த சேஞ்சும் இல்லாமல் அதே மாதிரி இருந்ததுன்னா ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். சிம்பிளாக சொல்லப்போனால் பிளேன் போலரைஸ்டு லைட்டை ரொட்டேட் பண்ணலை அப்படின்னா ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். ஸோ அதர்வை பிளேன் போலரைஸ்டு லைட்டை ரொட்டேட் பண்ணிச்சுன்னா, ஸோ பிளேன் போலரைஸ்டு லைட்டை ரொட்டேட் பண்ணுது அப்படின்னா நம்ம 2 வேவில் சொன்னோம். ஒன்று கிளாக் வைஸ் டைரக்ஷன், இன்னொன்று ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். Suppose that compound rotate plane polarized light towards clockwise direction or rotate clockwise direction அப்படின்னா dextrorotatory or d-isomer இல்லைனா ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். dextrorotatory அந்த காம்பவுண்ட் ஆப்டிக்கலி ஆக்டிவ். பிளேன் போலரைஸ்டு லைட்டை ரொட்டேட் பண்ணிச்சுன்னா ஆப்டிக்கலி ஆக்டிவ். எந்த டைரெக்ஷனில் ரொட்டேட் பண்ணுது அப்படிங்கிறத வச்சு நம்ம சொல்ல முடியும். அது வந்து clockwise direction அப்படின்னா dextrorotatory d-isomer. Then plane polarized lightல anti clockwise rotate பண்ணிச்சுனா anti clockwise rotation. ஸோ அப்போ the compound rotate plane polarized light anti clockwise direction அப்படின்னா levorotatory l-isomer or மைனஸ் சைன் போடுறோம். ஸோ அப்போ காம்பவுண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் கெமிக்கல் ஃபார்முலா அண்ட் டிஃப்ரெண்ட் சைன் ஆஃப் ரொட்டேஷன். ஸோ அப்போ plane of symmetry என்னன்னு சொல்லியிருக்கோம். if a plane of symmetry exists then no optical isomer exists. then இந்த mirror image relationship வச்சு இன்னொரு கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the pairs of two optically active isomers which are mirror images of each other called enantiomer. அதாவது ஒரிஜினல் இமேஜ் அதனுடைய மிரர் இமேஜ் இது ரெண்டையும் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா enantiomer அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒன்றும் இல்லை, நாம் வந்து மிரர் முன்னாடி நின்னோம் அப்படின்னா நம்ம இமேஜ் ஒரிஜினல், மிரரில் தெரியுது டூப்ளிகேட். ஸோ இந்த டூப்ளிகேட் இமேஜ் மிரரில் இருக்கக்கூடியதும் நம்மளுடைய ஒரிஜினல் இமேஜ் சேர்ந்து enantiomers அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தென் இந்த ஜாமெட்ரியில் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் பாசிபிலிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபார் ஸ்கொயர் பிளானார் காம்ப்ளெக்ஸ்
இப்போ ஸ்கொயர் பிளானர் காம்ப்ளெக்ஸினுடைய ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசத்தை பற்றி நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஸோ அப்போ ஸ்கொயர் பிளானர் காம்ப்ளெக்ஸஸ் ஆப்டிக்கல் ஐசோமெரிசத்தை எக்ஸிபிட் பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே கேனாட் ஷோ ஆப்டிக்கல் ஐசோமெரிசம். ஸோ ஆப்டிக்கல் ஐசோமெரிசத்தை எக்ஸிபிட் பண்ணாது. ஈவன் இஃப் ஆல் த 4 ligands ஆர் டிஃப்ரெண்ட், எல்லா லிகான்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலுமே கூட, அதாவது ஸ்கொயர் பிளானர் காம்ப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா 4 ligands இருக்கும், 4 ligands டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலுமே கூட ஆப்டிக்கல் ஐசோமெரிசத்தை எக்ஸிபிட் பண்ணாது. அப்போ ஸ்கொயர் பிளானர் காம்ப்ளெக்ஸஸ் கேனாட் எக்ஸிபிட் ஆப்டிக்கல் ஐசோமெரிசம். ஸோ எதனால் அப்படின்னு சொன்னால் எல்லாமே பிளேன்லேயே இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளேன் ஆஃப் சிமெட்ரி. ஸோ பிளேன் ஆஃப் சிமெட்ரி அப்படின்னா நம்ம என்னென்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கிறதுனால ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் எக்ஸிபிட் பண்ணாது, 4 லிகானும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலுமே கூட. ஃபார் எக்ஸாம்பிள், பிகாஸ் ஆல் த 4 ligands அண்ட் த சென்ட்ரல் மெட்டல் அயான்ஸ் அண்ட் த ligands எல்லாமே சேம் பிளேனில் வந்துடுது. சென்ட்ரல் மெட்டல் அயான் அண்ட் த 4 ligands ஆர் த சேம் பிளேன். ஸோ டூ நாட் எக்ஸிபிட் த ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். ஸோ டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸில் ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தோம். ஸோ டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸஸ் டூ நாட் எக்ஸிபிட் ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் பிகாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பாண்ட் ஆங்கிள்ஸ் ஆர் த சேம் ஏ. ஸோ பாண்ட் ஆங்கிள் சேமாக இருக்கிறதுனால ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் எக்ஸிபிட் பண்ணாதுன்னு ப்ரீவியஸாக பார்த்துட்டோம். ஸோ ஆப்டிக்கல் ஐசோமெரிசத்தை எக்ஸிபிட் பண்ணுமா? ஃபார் எக்ஸாம்பிள் A4 காம்ப்ளெக்ஸ், MA4 காம்ப்ளெக்ஸ். MA4 காம்ப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சேம் பிளேன், அதாவது எந்த டைரெக்ஷனில் நீங்கள் திருப்பி பார்த்தாலுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா லிகானும் சேமாக இருக்கும்போது ஏ. ஸோ நீங்கள் எந்த பக்கம் ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா பாண்ட் ஆங்கிள் சேமாக இருக்கும்போது நீங்கள் எப்படி ரொட்டேட் பண்ணாலும், எப்படி பார்த்தாலும், எந்த ரொட்டேஷனில் பார்த்தாலும், எந்த டைரெக்ஷன்லேருந்து பார்த்தாலும் சேமாக தான் தெரியும். ஸோ அப்போ மிரர் இமேஜ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் தட் மிரர் இமேஜஸ் ஆர் சூப்பர் இம்போசிபிள். இப்போ இந்த இமேஜை அப்படியே எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் இந்த இமேஜ் மேலே வச்சிங்க அப்படின்னா ஒன்று மேலே ஒன்று அப்படியே மேற்பொருந்தும். ஸோ வச்ச பிறகு பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுக்கு டிஃப்ரெண்ட்டே தெரியாது. ஒரிஜினல் இமேஜுக்கும் மிரர் இமேஜுக்கும் டிஃப்ரெண்ட்டே தெரியாது. ஸோ அதை தான் நம்ம சூப்பர் இம்போசிபிள்னு சொல்கிறோம். ஸோ மிரர் இமேஜஸ் ஆர் சூப்பர் இம்போசிபிள் தட் காம்பவுண்ட் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். சரிங்க சார். நெக்ஸ்ட் MABCD டைப் எக்ஸிபிட் பண்ணுமா அப்படின்னா எக்ஸிபிட் பண்ணும் ஆப்டிக்கலி ஆக்டிவ். ஸோ எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ABCD இங்கே பாண்ட் ஆங்கிள் சேமாக இருந்தாலும் மிரர் இமேஜ் பார்த்தீங்கன்னா ABCD. ஸோ இங்கே B இருக்குது, இங்கே D இருக்குது. ஸோ இந்த இமேஜ் அப்படியே எடுத்துக்கொண்டு போய் இந்த இமேஜ் மேலே நம்ம செட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இந்த இமேஜ் மேலே செட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா ஸோ MABCD டைப்புக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இதனுடைய மிரர் இமேஜ் பார்த்தீங்கன்னா B இந்த சைடு, இங்கே ரைட் சைடு வந்து B இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு B இருக்குது, இங்கே லெஃப்ட் சைடு D, இங்கே ரைட் சைடு D. ஸோ A and C ஆர் த சேம் பிளேன். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ இந்த இமேஜை தூக்கி அப்படியே நம்ம இந்த இமேஜ் மேலே செட் பண்ணோம் அப்படின்னா B இருக்க வேண்டிய D இருக்கும். அப்போ B and D என்ன ஆகாதுன்னா செட் ஆகாது. ஸோ BD அப்போ இந்த மாதிரி செட் ஆகாதனால இது நான் சூப்பர் இம்போசிபிள். ஸோ மிரர் இமேஜ் ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் இது நான் சூப்பர் இம்போசிபிள், இது மிரர் இமேஜ் ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் சூப்பர் இம்போசிபிள். ஸோ அப்போ நான் சூப்பர் இம்போசிபிளாக இருக்கிறதுனால திஸ் காம்ப்ளெக்ஸ் ஹேஸ் நோ பிளேன் ஆஃப் சிமெட்ரி. அப்போ நோ பிளேன் ஆஃப் சிமெட்ரி இங்கே கிடையாது. அப்போ ஆப்டிக்கலி ஆக்டிவ். ஸோ MABCD டைப்பில் மிரர் இமேஜ் ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ மிரர் இமேஜஸ் நான் சூப்பர் இம்போசிபிள் ப்ளஸ் இன்னொரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னா நோ பிளேன் ஆஃப் சிமெட்ரி. ஸோ அப்போ ஆப்டிக்கலி ஆக்டிவ். MABCD டைப் இஸ் have optically active. The next geometrical and optical isomerism for octahedral complexes. நம்ம இது வரைக்கும் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸில் ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசத்தை பற்றி பார்க்கல. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸில் ஜாமெட்ரிக்கல் அண்ட் ஆப்டிக்கல் ரெண்டுமே சேர்த்தே பார்க்க போகிறோம். ஸோ எந்த ஆக்டாஹெட்ரல்னாவே நமக்கு கோஆர்டினேட்ஸ் நம்பர் 6. அதில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் காம்ப்ளெக்ஸ் நம்ம சொல்ல முடியும், டைப்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ். அதில் 6 ligands சேம் அண்ட் 5 ligands சேம், 1 ligand டிஃப்ரெண்ட். ஸோ 6 ligands சேமாக இருந்தால் MA6 டைப் அப்படின்னு சொல்கிறோம். MA5B ஒரு லிகாண்ட் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த காம்பவுண்ட் ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசத்தை எக்ஸிபிட் பண்ணுமா அப்படின்னா ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசத்தை எக்ஸிபிட் பண்ணாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் ஒரே ஒரு காம்பினேஷன் தான் எழுத முடியும். காம்பினேஷன் எழுதணும் அப்படின்னா தான் இந்த மாதிரி 1 2 2 3 அப்படின்னு சொல்லும்போது
ஏஏ ஏஏ ஏஏ. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் தான் எழுத முடியும். இதுக்கு எழுதணும் அப்படின்னு சொன்னால் A5B டைப்புக்கு ஏஏ ஏஏ தென் ஏபி. ஸோ அந்த மாதிரி இதுக்கு ஒரு காம்பினேஷன் எழுத முடியும். எந்த எக்ஸ்சேஞ்ச் இன்டர்சேஞ்ச் பண்ணிங்கனாலும் ஒரு காம்பினேஷனுங்களை இந்த ரெண்டு காம்பவுண்டுக்கு எழுத முடியாது. ஸோ அதனால் there is no geometrical isomerism for this complex. இன்னொன்று will give only one single isomer. This complex will show no isomers. ஸோ geometrical isomerism இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் டைப்புக்கும் கிடையாது. அப்படி எக்ஸிபிட் பண்ணுதுன்னா, ஸோ இஃப் எக்ஸிபிட் geometrical isomerism for octahedral complex அப்படின்னா எந்தெந்த பொசிஷனில் சேம் லிகாண்ட் இருந்தது அப்படின்னா ஜாமெட்ரிக்கல் எக்ஸிட் பண்ணும் சிஸ் ட்ரான்ஸ் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். சேம் லிகான்ஸ் ஆர் சேம் சைடு அப்படின்னா சிஸ் ஐசோமர், சேம் லிகான் ஆப்போசிட் சைடு அப்படின்னா ட்ரான்ஸ் ஐசோமர். அப்போ சிஸ்னா எந்தெந்த பொசிஷனில் சேம் லிகான் இருந்ததுன்னா சிஸ் ஐசோமர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 the 1 2 பொசிஷன் அண்ட் 1 3 பொசிஷன் அண்ட் 1 5 பொசிஷன் அண்ட் 1 6 பொசிஷன். ஸோ these 4 positions exhibit cis position. ஸோ cis isomer ஏதாவது பொசிஷனில் இந்த 4 பொசிஷனில் எது வேணாலும் இருக்கலாம். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 3 3 5 3 5 3 6. ஸோ இந்த 4 பொசிஷனும் சிஸ் பொசிஷன் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 4 3 4 4 5 அண்ட் 4 6. ஸோ இந்த 4 பொசிஷனும் சிஸ் தான். அப்போ டோட்டல் சிஸ் பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 பொசிஷன்ஸ். ஸோ இந்த 12 பொசிஷன்ஸில் எந்த ஒரு பொசிஷன்ஸில் சேம் லிகான் இருந்தாலும் தட் ஐசோமர் இஸ் கால்ட் சிஸ் ஐசோமர். அப்போ ட்ரான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 and 5 1 and 4 3 and 6. அப்போ 1 4 2 5 3 6 இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் பொசிஷன். ஸோ 180 டிகிரி. ஸோ அதனால் 3 ட்ரான்ஸ் ஐசோமர்ஸ் ஆர் பாசிபிள். ஸோ இந்த 3 ட்ரான்ஸ் பொசிஷன்ஸ் ஆர் பாசிபிள். இந்த 3 பொசிஷனில் எந்த ஒரு பொசிஷனில் உங்களுக்கு சேம் லிகான் இருந்தாலும் அதை ட்ரான்ஸ்ன்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் MA4B2 டைப். ஸோ MA4B2 டைப்புக்கு எந்த மாதிரி சிஸ் ட்ரான்ஸ் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், டெட்ரா அம்மைன் டை குளோரிடோ கோபால்ட் 3 அயான் காம்ப்ளெக்ஸ் ஒன்று நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 லிகான்ஸ் ஆர் சேம் குளோரின். அப்போ CL பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் எங்கே வேணாலும் இருக்கலாம். இப்போ நம்ம 1 2 பொசிஷனில் போட்டிருக்கோம். 1 2 பொசிஷனில் சேம் லிகான் இருக்கனால சிஸ் பொசிஷன். ஸோ திஸ் இஸ் கால்ட் சிஸ் ஐசோமர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா CL ஆப்போசிட் சைடில் இருக்குது. அப்போ 180 டிகிரி செல்சியஸ் 180 டிகிரியில் இருக்குது. அப்போ ஆப்போசிட் பொசிஷன் 1/4 ஆப்போசிட் பொசிஷன்ஸ் ஆர் கால் ட்ரான்ஸ் ஐசோமர். திஸ் இஸ் கால் ட்ரான்ஸ் ஐசோமர். ஸோ MA4B2 டைப்புக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஜியாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 ஐசோமர்ஸ் ஆர் பாசிபிள். ஸோ நெக்ஸ்ட் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ். ஸோ இப்போ MA4B2 டைப்புக்கு ஜியாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் எவ்வளோன்னு பார்த்தோம், 2 ஐசோமரிசம் பாசிபிள். ஸோ அதுக்கான ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் பாசிபிளாக இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஜியாமெட்ரிக்கல் ஐசோமரிசத்துக்கு நாம் காம்பினேஷன் எழுதும்போது பார்த்தீங்கன்னா MA4B2 அப்போ AA ஸோ இந்த காம்பினேஷன் ஒன்று பாசிபிள். நெக்ஸ்ட் ஒன் AB காம்பினேஷன் பாசிபிள். அப்போ ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் ஈஸியாக கண்டுபிடிக்க எக்ஸிட் பண்ணுமா எக்ஸிட் பண்ணாதா அப்படிங்கிறதுக்கு ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் எனி பேர்ஸ் ஹேஸ் சேம் லிகான் லைக் AA அண்ட் எனி 2 பேர்ஸ் சேம் லிகான் லைக் AB ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். ஸோ நம்ம இந்த மாதிரி காம்பினேஷன் எழுதும்போது ஏதாவது ஒரு பேர் சேம் லிகான் இருந்ததுன்னா பாருங்கள் AA. ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா AA சேம் லிகான் இருக்குது. ஸோ அப்போ இமீடியட்டாக நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா AA ஒரு பேர் AA சேமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 2 காம்பினேஷன் AB பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குது. அப்போ இதுவும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகுது. ஸோ அப்போ 2 காம்பினேஷனுமே ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். ஸோ அப்போ MA4B2 டைப்புக்கு ஆப்டிக்கலி ஆக்டிவ் ஐசோமர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0. அப்போ போத் ஜியாமெட்ரிக்கல் அண்ட் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் ஒன்று சேர்ந்து தான் என்னென்னு சொல்கிறோன்னா டோட்டல் ஸ்டீரியோ ஐசோமர்ஸ்.
ஸோ ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் மீன்ஸ் போத் ஜாமெட்ரிக்கல் அண்ட் ஆப்டிக்கல் ரெண்டு சேர்ந்து சொல்கிறோம். அப்போ டோட்டல் ஸ்டீரியோ ஐசோமர்ஸ்னால் சம் ஆஃப் ஜாமெட்ரிக்கல் அண்ட் ஆப்டிக்கல். அப்போ MA4B2 டைப்புக்கு நம்பர் ஆஃப் ஜாமெட்ரிக்கல் பார்த்தோம்னா 2, நம்பர் ஆஃப் ஆப்டிக்கல் 0. அப்போ டோட்டலாக 2 ஐசோமர்ஸ் பாசிபிள் ஸ்டீரியோ. நெக்ஸ்ட் MA3B3. ஸோ MA3B3 டைப்புக்கு பாசிபிள் ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஐசோமர்ஸ். ஒன்று ஃபேஸ் ஐசோமர், இன்னொரு மிர் ஐசோமர். வாட் இஸ் ஃபேசியல், வாட் இஸ் மிர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபேஸ் மீன்ஸ் ஃபேசியல் ஐசோமர்ஸ். அப்போ ஃபேசியல் ஐசோமர்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, திஸ் காம்ப்ளெக்ஸ் ஷோஸ் இஃப் த 3 சிமிலர் லிகான்ஸ் A, அதாவது A மீன்ஸ் நம்ம PY பிரிடின் எடுத்துக்கலாம், ஆர் CL எடுத்துக்கலாம், எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ எனி 3 ஐசோமர்ஸ் சேம் சிமிலர் லிகான்ஸ் A are present in corners one of triangular face. Triangular face தான் நம்ம என்னன்னு சொல்லணும், triangular face of the octahedron. Triangular face of the octahedron. இந்த octahedronல triangular face இது நம்ம சொல்கிறோம். ஸோ இன்னும் ஒரு 3 ligands பார்த்தீங்கன்னா PY PY PY. ஸோ இந்த 3 ligands பார்த்தீங்கன்னா இந்த triangular faceக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ octahedronல ஒரு triangular face சேம் ligand 3 ligands, அதர் 3 ligands ஆக்குபை ஆப்போசிட் சைட், அதுவும் ட்ரையாங்குலர் ஃபேஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ட்ரையாங்குலர் ஃபேஸில் 3 ligands சேமாக இருந்ததுன்னா அதுதான் ஃபேசியல் ஐசோமர். ஃபேசியல் ஐசோமர் ஆர் ஃபேஸ் ஐசோமர். ஸோ அதே இந்த ஜாமெட்ரியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, if the 3 similar ligands are present around the meridian which is an imaginary semicircle from the apex. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் செமி சர்க்கிள் பாருங்கள், PY PY. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செமி சர்க்கிள் வரைஞ்சோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஸோ செமி சர்க்கிள் மீன்ஸ் மெரிடியன் மீன்ஸ் செமி சர்க்கிள்னால் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இந்த ஒரு ஆரை வட்ட மாதிரி வரையலாம். மெரிடியன் மீன்ஸ் நேர் அப்படின்னு சொல்லுவோம், நேர்கோட்டில் இருக்கிறது, அதாவது 180 டிகிரி. ஸோ மெரிடியன் ஆஃப் த அபெக்ஸ் ஆஃப் த ஆக்டாஹெட்ரல் டு த ஆப்போசிட் அபெக்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா CL ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இங்கே PY PY ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா மெரிடியோனல் ஐசோமர் ஆர் ஷார்ட்டாக மிர் ஐசோமர் அப்படின்னு சொல்கிறோம். இதை சிஸ்ன்னு சொல்லலாம், இதை டிரான்ஸ்ன்னு சொல்லலாம். பட் ஸ்பெசிஃபிக்காக நம்ம இதை ஃபேசியல் மெரிடோனியல், ஸோ ஃபேஸ் ஐசோமர் மிர் ஐசோமர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபேஸ் ஐசோமர் அப்படின்னா ட்ரையாங்குலர் ஃபேஸில் சேம் லிகாண்ட் இருக்கணும். மிர் ஐசோமர்னா அந்த மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ஷார்ட்டாக ஃபேஸ் ஐசோமர் மிர் ஐசோமர். இதுக்கு ஆப்டிக்கல் ஐசோமர் பாசிபிளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நாம் எழுதும்போது AA AB AB AA BB AB அப்படின்னு எழுதலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா AA சேம் பேர் இருக்குது, அதாவது AA சேம் லிகாண்ட், ஒரு பேர் வந்து சேம் லிகாண்டாக இருக்குது. நம்மளோட ரூல் பிரகாரம் இஃப் எனி பேர்ஸ் எஸ் சேம் லிகாண்ட் அப்படின்னா ஆப்டிக்கல் இன்ஆக்டிவ். கீழே பார்த்தோம்னா BBAA இங்கேயும் பார்த்தீங்கன்னா சேம் லிகாண்ட் இருக்குது ஒரு பேரில், ஸோ அதனால் ஆப்டிக்கல் இன்ஆக்டிவ். அப்போ டோட்டல் ஐசோமர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் 2, ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் 0. அப்போ டோட்டலாக ஸ்டீரியோ ஐசோமர்ஸ்னால் 2. நெக்ஸ்ட் MA2B2C2 டைப். ஸோ எக்ஸாம்பிள் எடுத்துருக்கோம், டைஎம்மைன், டை அக்வா, டைப்ரோமிடோ, பிளாட்டினம் 4 காம்ப்ளெக்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸுக்கு நம்பர் ஆஃப் ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 ஐசோமர்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல் ட்ரான்ஸ், இப்போ வந்து NH3 NH3 ஆப்போசிட் சைட், H2O ஆப்போசிட் ஈச் அதர், புரோமைட் ஆப்போசிட் ஈச் அதர். ஸோ எல்லாமே ஆப்போசிட் சைடு இருக்குது. ஸோ எல்லாமே ட்ரான்ஸ் பொசிஷனில் இருக்கிறனால இது ஆல் ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே ட்ரான்ஸ் ஐசோமர், பியூர்லி ட்ரான்ஸ், எல்லாமே ட்ரான்ஸ் ஐசோமர். ஹியர் பார்த்தீங்கன்னா NH3 NH3 adjacent side, H2O H2O adjacent side, BR BR adjacent side. ஸோ இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா 1-2 பொசிஷன் அந்த மாதிரி தான் ஆக்குபை பண்ணியிருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்னது போல் பாசிபிள் ஐசோமர்ஸ் 6 பொசிஷன்ஸில் இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 6 பொசிஷன் தான் இருக்குது. BR BR present in 6 position, H2O H2O present in 6 position, NH3 NH3 present in 6 position. ஸோ எல்லாமே 6ல் இருக்கனால ஆல் 6 ஐசோமர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று, ஸோ ஆல் 6 ஆல் ட்ரான்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனி பேர் லிகான்ஸ், அதாவது H2O H2O
trans. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா BR trans, இங்கே NH3 NH3 trans. இதை மட்டும் நம்ம வந்து டிரான்ஸில் வச்சுக்கிட்டு மீதி லிகாண்டை சிஸ்ஸில் வச்சுருக்கோம். அப்படி பார்க்கும்போது இது செமி டிரான்ஸ் அப்படின்னு சொல்லலாம், பர்ஃபெக்டாக டிரான்ஸ்னு சொல்ல முடியாது. அப்போ H2 டிரான்ஸில் இருக்கனால H2O டிரான்ஸ், இங்கே BR டிரான்ஸ், NH3 டிரான்ஸில் இருக்கனால இது H2O டிரான்ஸ், BR டிரான்ஸ், NH3 டிரான்ஸ். ஸோ டோட்டலாக 5 ஐசோமர்ஸ் பாசிபிள். என்னென்ன ஐசோமர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆல் cis 1, ஆல் trans 1, தென் H2O trans, BR trans, NH3 trans. அப்போ டோட்டலாக நம்பர் ஆஃப் பாசிபிள் ஐசோமர்ஸ் ஃபார் MA2B2C2 டைப்புக்கு ஜியாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் 5. தென் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ். ஸோ இந்த 5 ஐசோமர்ஸில் எதுவும் ஆப்டிக்கல் எக்ஸிபிட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ் ஐசோமர்ஸ் ஒன்லி எக்ஸிபிட் ஆப்டிக்கல் ஐசோமர். இங்கே பார்த்தீங்கன்னா 1-2, அதாவது BR adjacent side, H2 adjacent side, NH3 adjacent side. ஸோ இதனுடைய மிரர் பார்த்தீங்க அப்படின்னா அது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ இந்த மிரர் இமேஜ் இந்த ஒரிஜினல் இமேஜோடு என்ன ஆகாதுன்னா சூப்பர் இம்போசிபிளாக இருக்காது. ஸோ நான் சூப்பர் இம்போசிபிள். ஸோ மிரர் இமேஜ் ரிலேஷன்ஷிப் இருக்குது, அதே சமயத்தில் மிரர் இமேஜஸ் ஆர் நான் சூப்பர் இம்போசிபிள். அதனால் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் எக்ஸிபிட் பண்ணும். ஸோ அந்த மிரர் இமேஜ் ரிலேஷன்ஷிப் இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் எனான்ஷியோமர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ்னு பார்த்தீங்கன்னா சிஸ், அதில் வந்து D ஐசோமர், டிரான்ஸ் ஐசோமர், சாரி D and L ஐசோமர். இது D and L ஐசோமர் ஆப்டிக்கல் ஐசோமர். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் 5, ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் 2, டோட்டலாக 7 ஐசோமர்ஸ். ஸோ 7 ஐசோமர்ஸில் அவுட் ஆஃப் 5 இஸ் ஜியாமெட்ரிக்கல் அண்ட் 2 ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ். தென் ஃபோர்த் ஒன் MABCDEF டைப். ஸோ 6 ligands ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ டிஃப்ரெண்ட் 6 ligands இருக்கும்போது ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் எக்ஸிபிட் பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியாமெட்ரிக்கலி எக்ஸிபிட் பண்ணும், ஆப்டிக்கலி எக்ஸிபிட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஒரு லிகானை மட்டும் நம்ம A ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிட்டு மீதி 5 ligands BCDEF இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அது எத்தனை ஐசோமர்ஸ் பாசிபிள் எக்ஸிபிட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் A மட்டும் இருக்குது. ஸோ BCDEF அதை மட்டும் பண்ணும்போது இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது 5 ஐசோமர்ஸ் பாசிபிள். தென் AB நம்ம அப்படியே சேஞ்ச் பண்ணாமல் ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிட்டு CDEF சேஞ்ச் பண்ணால் டோட்டலாக 4 ஐசோமர்ஸ் பாசிபிள். அதே மாதிரி ABC DEF சேஞ்ச் பண்ணும்போது 3, ABCDE ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிட்டு EF சேஞ்ச் பண்ணும்போது 2, ABCDEF அப்படியே ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிட்டு F மட்டும் பண்ணணும்னா ஒரு ஐசோமர் பாசிபிள். ஸோ டோட்டலாக 4 + 5 9 + 3 12 6 15 ஐசோமர்ஸ். ஸோ 15 ஐசோமர்ஸ் பாசிபிள். ஸோ ஜியாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 ஐசோமர்ஸ் பாசிபிள். நம்ம இந்த மாதிரி காம்பினேஷன் போட முடியும். ABCDEF and ACBDEF and ADBCEF. தென் நெக்ஸ்ட்டு கண்டினியூவாக நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ABCDEF எதுவுமே பேராக இல்லை. ஸோ 2 பேர் சேமாக இல்லை, ஒன்றில் இருக்கக்கூடியதும் சேமாக இல்லை. இங்கேயும் அப்படியே பார்த்தீங்கன்னா 2 பேர் சேமாக இல்லை, ஒன்றில் இருக்கக்கூடியது சேமாக இல்லை. ஸோ இதே மாதிரி நம்ம போட்டோம்னா எதுவுமே நமக்கு இந்த மாதிரி பேராக வராது. சரிங்களா? ஸோ அப்போ ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் எக்ஸிபிட் பண்ணும். 15 ஐசோமர்ஸும் ஆப்டிக்கலையும் எக்ஸிபிட் பண்ணும். அப்போ சிஸ் இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் காம்ப்ளெக்ஸ் கேன் எக்ஸிஸ்ட் இன் 15 டிஃப்ரெண்ட் ஜியாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் ஈச் ஆஃப் விச் கேன் எக்ஸிஸ்ட் இன் D and L ஃபார்ம் டு கிவ் எ டோட்டல் ஆஃப் 30 ஐசோமர்ஸ். ஸோ 15 ஜியாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் அண்ட் 15 ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ். ஸோ டோட்டலாக 30 ஐசோமர்ஸ் ஆர் பாசிபிள். ஸோ எனான்ஷியோமரிக் ஃபார்ம் பார்த்தோம்னா 15 பேர்ஸ் இருக்கும். அப்போ டோட்டலாக 30 ஐசோமர்ஸ் ஆர் பாசிபிள். MABCDEF டைப்புக்கு 15 ஜியாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் அண்ட் 15 ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் ஆர் பாசிபிள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பைடெண்டல் லிகாண்ட் ப்ரெசென்ட் ஆகிருந்ததுன்னா ஆக்டாகெட்டல் காம்ப்ளெக்ஸில் பைடெண்டல் லிகாண்ட் ப்ரெசென்ட் ஆகிருந்ததுன்னா ஜியாமெட்ரிக்கல் அண்ட் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைஸ் எத்திலின் டயமின் கோபால் 3 காம்ப்ளெக்ஸ் எடுத்திருக்கோம். இதுக்கு ஜியாமெட்ரிக்கல் பாசிபிளா அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் 6 கார்னர்ஸ் ஆக்குபைடு பை நைட்ரஜன், அதாவது நைட்ரஜன் 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 நைட்ரஜன். ஸோ இங்கே எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரஜன் தான் ஆக்குபை பண்ணியிருக்கு. ஸோ நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா திரும்பவும் அதே சேம் ஸ்ட்ரக்சர் தான் வரும். ஸோ அதனால் எப்படி நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் சேம் ஸ்ட்ரக்சர் வரதுனால நோ ஜியாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஐசோமர்ஸுக்கு இது மிரர் இமேஜ்.
ஸோ இந்த மிரர் இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா நான் சூப்பர் இம்போசிபிள். ஸோ இந்த இமேஜ் இது மேலே அப்படியே வந்து என்ன ஆகாதுன்னா சூப்பர் இம்போசிபிள் ஆகாது. அதே சமயத்தில் உங்களுக்கு இது நோ பிளேன் ஆஃப் சிமெட்ரி. நோ பிளேன் ஆஃப் சிமெட்ரி, பிளேன்லேயும் எல்லா லிகாண்டும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆட்டமும் பிளேன்லேயே இருக்காது. ஸோ நோ பிளேன் ஆஃப் சிமெட்ரி அண்ட் மிரர் இமேஜ் ரிலேஷன்ஸ் இருக்குது. அதே சமயத்தில் மிரர் இமேஜ் வந்து நான் சூப்பர் இம்போசிபிள். அப்போ டிஎல் அண்ட் பேர் இனான்ஷியமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டி அண்ட் எல் பேரை இனான்ஷியமர்ஸ் சொல்லுவோம். இனான்ஷியமர்ஸ் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் ஆப்டிக்கல் எக்ஸிபிட் பண்ணும். ஸோ MAA3 டைப் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் எக்ஸிபிட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா MAA ட்வைஸ் அண்ட் B2 டைப். ஸோ MAA இங்கே வந்து பார்த்திங்கன்னா பைடெண்டட் லிகான், சிமெட்ரிக்கல் பைடெண்டட் லிகான். பிங்கிறது மோனோடெண்டேட் லிகான். பிங்கிறது மோனோடெண்டேட் லிகான். ஸோ EN ட்வைஸ் எக்ஸாம்பிள் பிஸ் எத்திலின் டையமின் டைக்ளோரிடோ கோபால்ட் 3 காம்ப்ளெக்ஸ் எடுத்திருக்கோம். இதுக்கு ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா Cl2 லிகான் சேமாக இருக்கிறதுனால 1-2 பொசிஷனில் சேம் லிகான்ஸ் இருக்குது. Cl ஸோ 1-2 பொசிஷன் சேம் லிகான் அப்படின்னா சிஸ் ஐசோமர். Cl 1/4 பொசிஷனில் சேம் லிகான் இருக்கிறனால ஆப்போசிட் டு ஈச் அதர், ஸோ ட்ரான்ஸ் ஐசோமர். அப்போ ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 2 ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் பாசிபிள். வேறு ஏதாவது காம்பினேஷன் வர முடியுமானா நாட் பாசிபிள். ஸோ அப்போ 2 ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் பாசிபிள். ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது மிரர் இமேஜ். ஸோ இந்த மிரர் இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா நான் சூப்பர் இம்போசிபிள், நோ பிளேன் ஆஃப் சிமெட்ரி. ஸோ இந்த இமேஜ் அப்படியே இது மேலே என்ன ஆகாதுன்னா சூப்பர் இம்போசிபிளாக இருக்காது. பிகாஸ் இங்கே Cl இருக்குது, ஆனால் இங்கே என்ன பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் தான் இருக்குது. ஆனால் இங்கே Cl ஓகே தான், பட் இங்கே Cl இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன், அப்போ நான் சூப்பர் இம்போசிபிள். ஸோ திஸ் டைப் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜஸ், தென் நோ பிளான் ஆஃப் சிமெட்ரி, தர் இஸ் எக்ஸிபிட் ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் அண்ட் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ். ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் சிஸ் எக்ஸிபிட் பண்ணும், அதனால் 2. ஸோ டோட்டலாக 4 ஐசோமர்ஸ் பாசிபிள்.